யாராவது சொன்ன கிரிட்டிசிசம் உங்க ஹெட்ல புரோக்கன் ரெக்கார்ட் மாதிரி லூப்ல ஓடிட்டே இருக்கா? அந்த லூப்பை எப்படி பிரேக் பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்ற கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா. யாரோ என்ன பத்தி சொன்னது மனசுலயே இருக்கு. என்னால மத்த விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சடனா கால் வந்துச்சு. எமர்ஜென்சி, அவசரமா போயிட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அவரை மீட் பண்ணேன். நான் கேட்ட, அந்த தாட்ஸ்க்கு என்ன ஆச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களே அப்படின்னு அவரு சொன்னாரு. அதெல்லாம் டிஸப்பியர் ஆயிடுச்சு. நான் இப்போ ரொம்ப பிக்கர் இஷ்யூல டீல் பண்ணிட்டு இருக்கே, அவ்வளவுதான். அந்த தாட்ஸ் அவன் சால்வ் பண்ணதுனால போகல. அவன் ஃபோக்கஸ் மூவ் ஆனதுனால வேனிஷ் ஆயிடுச்சு. 2 மாசம் கழிச்சு அவரு மறுபடியும் வந்தாரு. சேம் தாட்ஸ், சேம் பெயின். நான் அவருக்கு ரிமைண்ட் பண்ணேன். லாஸ்ட் டைம் அந்த தாட்ஸ் உங்களை விட்டு போனது நீங்க அதோட ஃபைட் பண்ணதுனால இல்ல, நீங்க அதுக்கு ஃபீட் பண்ண மறந்ததுனால. நெகட்டிவ் தாட்ஸோட ஆர்கியூ பண்ணாதீங்க. அது ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. ஜஸ்ட் அதை பிளாங்க் அவுட் பண்ணி உங்க மைண்ட ஆக்சுவலி மேட்டர் பண்ற விஷயங்க பக்கம் ரீடைரக்ட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஃபியூவல் மாதிரி. நீங்க எங்க பிளேஸ் பண்றீங்களோ அதுதான் டிசைட் பண்ணும் என்ன க்ரோ ஆகும், என்ன டை ஆகும் அப்படின்னு. அடுத்த தடவை கிரிட்டிசிசம் க்ரீப் பண்ணும்போது அதோட ஃபைட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மூவ் பண்ணுங்க, ஷிஃப்ட் பண்ணுங்க, பில்ட் பண்ணுங்க, லெவலப் பண்ணுங்க.